இங்க கல்யாணம் ஆகாதவங்க யார் வந்தாலும் ஜாதக பூஜையில திருக்கல்யாணத்துல வச்சாலும் உடனே கல்யாணம் ஆயிரும். எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குது. ஜாதகம் கொண்டு வந்து செமையாக இருக்குது மக்களே. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு காண கிடைக்காத பொக்கிஷம். பள்ளி அறையில் சாமியும் அம்பாலையும் வச்சு ஊஞ்சல் ஆட்டி விட்டு உறங்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு. பேரூரை வந்து மேலை சிதம்பரம்னு சொல்லுவாங்க, சிதம்பரத்தை வந்து கீழே சிதம்பரம்னு சொல்லுவாங்க, நம்ம மருதுரையை மைய சிதம்பரம் மத்திய சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கள் பெரியவங்க சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த திருப்பணி 2009 திருப்பணி பண்ணும்போது சிதம்பரம் நடராஜர் மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்ளைனு டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இன்றைக்கி பிரதோஷங்க. பிரதோஷம் அப்படின்னாலே வந்து நான் வந்து சிவன் கோயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ ரெகுலராக நிறைய ஃபுட் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். கோவில் வீடியோ வந்து அதிகமாக போடுறதில்ல. நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க கோவில் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோவில் வந்து தரமான கோவில் மக்கள். ஆனால் இப்போ வந்து இது வந்து ஃபேமஸே இல்லாமல் இருக்குதுங்க. பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, பெரிய கோயிலை தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த கோவில் தான். இந்த கோயில் பேர் வந்து என்ன மாப்பிள்ள? பட்டீஸ்வரர். மருதுரை பட்டீஸ்வரர் கோயிலுங்க. நமக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆறு வந்து நொய்யல் ஆறு. அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொடங்கி கரூர் மாவட்டத்தில் போய் முடியக்கூடிய ஆறு நொய்யல் ஆறு. இது வந்து காவேரி ஆற்றுல கலக்குதுங்க. இந்த நொய்யலாத்து கரையிலேயே தான் இந்த மருதுரை பட்டீஸ்வரர் கோயில் இருக்கு. வந்து கூகுள்லயே போட்டு பார்த்தாலும் ஒரே ஒரு கூகுள் போட்டோ மட்டும் தான் இருக்குது. அந்த போட்டோல மொத்தம் 3 பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான் இருக்கு. ஆனா கோவில் வந்து பெரிய கோவில். பெரிய கோவில். Facebookல ஒரே ஒரு போஸ்ட் இருக்கு. அது ஒரு பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டுருக்காங்க, அவ்வளவுதான். இந்த ரெண்டு ஐடென்டிட்டி மட்டும் தான் இந்த கோயிலுக்கு. ஆமா மக்கள், யூடியூப்ல வீடியோல விக்கிபீடியால கூட இல்ல விக்கிபீடியால கூட இந்த கோயிலை பத்தி இல்ல மக்கள். ஆனா பெரிய கோயில் கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க மருதுரை பட்டீஸ்வரர் கோயிலுங்களா, அப்படியே அங்க பாருங்க. ஃபேமஸான சென்னிமலை, ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கொங்கு பெல்ட்லேயும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு முருகமலை சென்னிமலை. பேக் கேமரா காமிக்கிறவாங்க, ஆரம்பிக்கலாங்களா? சூப்பராக இருக்குதுங்களா? அது வந்து முருகனுடைய மலை. இங்கே சென்னிமலை ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மலை. கொங்கு நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற மலை தான் சென்னிமலை. அப்படியே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மருதுரை சிவன் கோவில். மக்களே, நம்ம மருதுரை பட்டீஸ்வரர் கோவில் ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு 31 கிலோமீட்டர் வரணுங்க. கரூர் மாவட்டத்திலிருந்து ஒரு 65 கிலோமீட்டரு, திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஒரு 41 கிலோமீட்டர் வரணுங்க. காங்கேயத்துக்கு பக்கமாக தான் இருக்குது. அதாவது காங்கேயத்திலிருந்து ஈரோடு போகிற வழியில் நத்தக்கடையூர் அப்படிங்கிற ஊரில் இருந்து மருதுரை பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அது வழியாக வந்தீங்க அப்படின்னாலே வந்துடலாம். கூகுள் மேப்பில் மருதுரை பட்டீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம கோவில் தான் வரும். நீங்கள் டேரெக்டாக ரூட் மேப் போட்டு வந்துடலாம். காங்கேயத்திலிருந்து பஸ் வசதி இருக்குது, ஈரோட்டிலிருந்து பஸ் வசதி இருக்குது. ஈரோட்டிலேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தால் நத்தக்கடையூர் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கிட்டு இருந்து ஆட்டோவோ அல்லது அந்த டைமிங்க்கு பஸ் இருக்கும், அந்த டைமிங் பஸ்ஸை பிடிச்சி வரணும். வாவ் மக்கள், ராஜகோபுரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த கோவில் வந்து 2012 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. 12 ஓகே. உள்ளே வந்துட்ட மக்கள் இங்கே பாருங்கள், தெரிகிறதா? இதுதான் கோவில். மக்கள் கூட்டம் வந்து இன்னும் வரல, 4:30க்கு மேலே மேபி வருவாங்கன்னு நினைக்கிறேன். சுபாஷ், கௌதம், உள்ளே வந்தவுடன் உங்களுடைய எண்ணங்கள் இந்த கோவிலை பற்றி எவ்வாறு பிரதிபலிக்கின்றது? எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்று நீங்கள் கேட்டீர்களால் நான் என்ன சொல்வேன் என்றால், இது மிகவும் அமைதியான இடமாக நான் நினைக்கிறேன். எல்லாமே வந்து கல்லெல்லாம் வந்து புதுசாக பெயிண்டிங்லாம் பெருசாக எல்லா கோயிலும் மேக்ஸிமம் பெயிண்டிங் தான் நம்ம பார்த்துருப்போம். இது பெயிண்டிங்கே இல்லை. அது வந்து அதுவே நமக்கு ஒரு புது ஃபீலாக இருக்குன்னு வச்சுக்கிறேன். இப்போ மற்ற இடத்துல பெயிண்டிங் கலராக நம்ம கோயிலில் போனால் அந்த கலரிங் நல்லா தெரியும். இது நம்ம கல்லோட கலர் மட்டும் தான் இருக்குது. அந்த மேல் கோபுரம் மட்டும் ஒரு ஷேட்ல இருக்கு. ஆனா அது வந்து கலரிங் பண்ணா என்ன சொல்லணும்னா 2012 கட்டின மாதிரி தெரியல, இப்போ புதுசா வேலையான மாதிரி கட்டின மாதிரி இருக்கு. ஆல்ரெடி ராஜகோபுரத்தை காமித்து விட்டேன் மக்கள். இங்க பாருங்க, இங்க ஒரு வில்வ மரம். சிவனுக்கு மிகவும் உகந்த மரங்களில் வில்வ மரம் தான் முதலிடத்தை பிடிக்கும். நீங்கள் வந்து என்ன பூஜை பண்ணாலுமே அவர் லிங்கத்து மேலே அவருடைய தலையில் இந்த வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் சிவனுக்கு அர்ச்சனை செய்தீங்க அப்படின்னா அதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை, அதை விட பெரிய சந்தோஷம் சிவனுக்கு எதுவுமே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன மாப்பிள்ள, இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறியா? அது கேள்விப்பட்டதில்ல மாப்பிள்ள. சுபாஷ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வில்வக்காயை பார்க்குறாங்க. ஓ, அப்போ நீ சிவ வழிபாட்டுக்குள்ளேயே வரல. நினைச்சா அப்படிங்களா? இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு
பச்சை மரகத வள்ளி சமேத பட்டீஸ்வரர் திருக்கோயில், மருதுரை, காங்கேய வட்ட, திருப்பூருங்க. சரிங்களா? திருக்குட நன்னீராட்டு விழா, அதாவது ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சியில் இருந்தப்போ நடந்திருக்குதுங்க. சரிங்களா? என்னைக்கு அப்படின்னா 2012 1/6/2012 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. காலை 5:50 அந்த 6 to 6:40 நந்தனவரோட வைகாசி 19 நாள் அன்னைக்கு பண்ணிக்கிறாங்க. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா தலைமையில் நடந்திருக்குது. சரிங்களா? அதற்கான கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு. மாப்பிள்ளைகளா வாருங்கள், அப்படி சுற்றலாம். பச்சை மரகத வள்ளி சக்தியுடைய கோவில், பார்வதி தேவியினுடைய அம்மாவினுடைய கோயில். மரகத வள்ளிங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்கான். அந்த பேர் ஒன்றும் தெரியல, அதை நம்ம கேட்டுக்கலாம், ஐயாட்ட கேட்டுக்கலாம். இங்கே வந்து எப்படி இருக்குது பார்த்தியா? தூண் பார்த்தியா? பிரபலமான சிவன் கோயில், இவ்வளோ தூண்லாம் இருக்குது, தூண் வேலைப்பாடுகள்லாம் இருக்கும். அப்போ இது வந்து மிக ஒரு மன்னர் ஆட்சி காலத்தில் தான் அதெல்லாம் வந்து மன்னரால் கட்டப்பட்டதாக தான் இருக்கும். மன்னர்னா கொத்தனார் தான் கட்டியிருப்பாங்க, அவருடைய ஆணையின் பேரில் தான் கட்டியிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, அப்படியே வந்தோம் அப்படின்னா கணபதி பாருங்க மக்கள், பிள்ளையார் ஐயம் பாருங்க, மூல விநாயகர்னு சொல்லிட்டு இங்கே மூல விநாயகர் என்ற பெயரில் நமது விநாயகர் பெருமான் உள்ளார், பிள்ளையார் ஐயம் உள்ளார். பிள்ளையாருடைய சிலை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி பிள்ளையாருடைய சிலையெல்லாம் வந்து நம்ம வந்து வெகு சில கோவில்கள் தான் இந்த மாதிரி உருவத்தோடு பார்க்க முடியும். சூப்பராக இருக்குது பாருங்க. பாய்ஸ் கமான், வில்வக்காய் நல்லது தான் மாப்பிள்ள. சரி, இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ மற்ற விநாயகர் இருக்கலாம் மாப்பிள்ள, இப்போ இந்த விநாயகரோட முகமே வந்து மற்ற விநாயகரை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான அமைப்புல தான் இருக்கு. இப்போ நம்ம இப்படி மூஞ்சி வச்சுட்டு தனியா இப்படி வந்து ஒரு தும்பிக்கு வந்து தனியா தெரியும், இது அப்படி கிடையாது. இப்போ மூக்கோட சேர்ந்து தும்பிக்கு வருது. சரி, யானைக்குலாம் பார்த்தா பழமையா தோணுது இல்லையா? யானைக்குலாம் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு, அது மாதிரி இருக்கு. அழகுபடுத்திட்டாங்க அதை. இப்போ இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குமே மதுரை சைடு, என்ன கோயில் அது? திருப்பரம் பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது பாரு. அதாவது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கும் அழகுபடுத்துறதுக்கு வித்தியாசம் இருக்கு. வந்து அழகுபடுத்துறாங்க, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. அதுக்கு தான் மக்கள் நம்ம வாய்ஸ் இது ஒரு வார்த்தை கேட்கறது, அதை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லுவாங்க. கையில் வந்து விநாயகர் ஆயுதத்தோடு இருக்கிற மாதிரி அருமையாக இருக்குது. மூல கணபதியாக அங்கே இருக்கிறாருங்க. அங்கே வாருங்கள், அங்கிட்டு கன்னி மூல கணபதியை பார்த்தாங்களா? அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா இங்கே அப்படியே சுற்றி போகலாம். மாப்பிள்ள அடுத்து இங்கே யார் இருக்கிறா? வாங்க உள்ள போய் பார்த்துருவோமா? வாருங்கள் செல்லலாம் மக்கள்ஸ். அடுத்து இங்கே வந்து அப்படின்னா அங்கே பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. கட்டடக்கலை அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அடாடாடாடாடா மக்கள்ஸ், இங்கே பாருங்க யாருன்னு, ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள். அதாவது சிவன் கோவிலில் மக்கள்ஸ், சிவன் கோவில், அதாவது சிவனும் விஷ்ணுவும் இருந்தாங்க, ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு சக்தி ரொம்ப அதிகம், ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பெருமாள் பாருங்க, ஸ்ரீதேவி பூதேவி கூட அழகாக காட்சியளிக்கிறாரு. மாப்பிள்ள எப்படி இருக்குது? அருமையாக இருக்குதா? சூப்பர் மக்கள்ஸ். அருள்மிகு வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி பார்த்ததுக்கப்புறம் அப்படியே எங்கள் வாரிக்கு வந்து அம்பாளுடைய கோவில் நினைக்கிறேன். இன்னும் கதவு நீக்கினா தெரிஞ்சு போயிடும். அப்படி தான் இருக்குது, எல்லா கோயிலும் ஆகம விதிப்படி அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே தட்சிணாமூர்த்தி ஐயன் ரொம்ப அழகாக இருக்கார், காட்சி அளிக்கிறாரு, சூப்பரு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நந்தன கணபதிங்க, நர்த்தன கணபதி. இதில் நார்மலாக இருக்கார் பேர், நர்த்தன கணபதி. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் இப்போ புதுசாக மாதிரி தான் இருக்கேன் மக்கள்ஸ். இது எல்லாமே பார்த்தா அப்படின்னா புதுசு மாதிரியே தான் மக்கள்ஸ் இருக்குது. பழசுனா கொஞ்சம். நெக்ஸ்ட் இங்கிட்ட வந்து இவர் லிங்கோத்பவர் இருப்பார்னு நினைக்கிறேன். இங்கே இவர் அந்த இருக்காரு. கிருஷ்ணர் வந்து மாடு வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சரி வாங்க அப்படியே காமிக்கிறவாங்க. கௌதம், அப்போ இது வந்து இந்த ஊஞ்சலூர் கோயில் எப்படி இப்போ பழைய கோயில் இடிச்சுட்டு புதுசாக கட்டிட்டு இருக்காங்க, அது மாதிரி இப்போ மறுபடியும் இப்போ இது வந்து ரெடியே பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாகவே ரெடி பண்ணி. கல்லெல்லாம் புதுசு இல்லை, அதான் பார்த்தா புதுசாகவே தான் இருக்குது எல்லாமே. இந்த மாதிரி கிரானைட்ல கட்டியிருக்க மாட்டாங்களா ஃபர்ஸ்ட்? ஆமாம், இல்லை இது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான். அது 2012 சொன்னாங்க பார்த்தியா? அடாடாடாடா மக்கள்ஸ், 6 முகத்தோடு இருப்பாராடு இருக்குது. 5 முகம். ஆமாம் 5 முகம் தானே? 5 முகம் மக்கள். ஆக்சுவலாக 6 முகம் தான், பட் அந்த இன்னொரு முகம் வந்து ஏதோ சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற அந்த உருவமே வந்து பார்த்தீங்கன்னா 6 முகம், 6 முகம் முருகன் தான் இப்போ இருக்குது பார்த்தீங்களா? அந்த முகத்தை பார்க்கக்கூடாது. அந்த முகத்தை பார்க்கக்கூடாதா? அது பார்க்கக்கூடாதுன்னு என்னமோ சொல்லுவாங்க. ஆமாம், அந்த 6வது முகத்தை வந்து பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக பின்னாடி இருக்கும் அப்படின்னு. அப்போ இதில் பாரு 3 முகம். சரி மாப்பிள்ள 3 முகம் முருகராட்டு இருக்குதுடா. 3 முகம் தான் இருக்குது. 5 முகம் இல்லை மாப்பிள்ள, பின்னாடி ஒரு முகம் இருந்தால் 4 முகம் தான். தெரியல, ஒரு 6 முகமா என்னன்னு தெரியல, மொத்தத்தில் தெரியல மக்கள். இங்கிருந்து பார்த்தா 3 முகங்கள் தெரிகிறது. வள்ளி தெய்வானையோட அருள்மிகு வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாரு. எப்படி ஜம்முன்னு இங்கே வாரு. அடாடா, முருகனை பார்க்குறதே ஒரு சந்தோஷம் மக்கள். ஓகே மக்கள், அங்கிட்டு முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு அப்படியே இங்கே வந்து அப்படின்னா இங்கே வாருங்க வந்து பிரம்ம இருக்காரு. உள்ளே வந்து அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்க மாட்டிருக்குது. இங்கே பாருங்க, நீர் ஒழுகி கொண்டு இருக்கிறது. சூப்பர். அதுக்கடுத்து இங்கே வந்து பாருங்க மக்கள், சிவன் கோவிலுடைய மாப்பிள்ளை இங்கே வாங்க, எங்களுக்கு விஷயம் சொல்கிறவாங்க. நார்மலாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறப்பனா நம்மளுக்கு ஆடிட்டர் வைப்போம்ல, சிவன் கோவிலுக்கு ஆடிட்டர் வந்து இவர் தான். நம்ம சண்டிகேஸ்வரர் தான், நம்ம இவர் தான் கணக்காளர்.
அதனால தான் அவர் கையில் வந்து ஒரு புத்தகம் வச்சிருப்பார். அது வந்து இப்போ வேட்டியில் மறைச்சிட்டாங்க. இவர் தான் சிவன் கோயிலுக்கு ஆடிட்டர். அது தட்டக்கூடாது. நீங்க சொல்ற எப்படின்னு சொல்றீங்க, கையை காட்டு அவர்கிட்ட, ரெண்டு கையும் காட்டு, காமிச்சிட்டு சிவனுடைய அருளை தவிர சொல்லு, வேற எதுவும் நான் எடுத்து போகவில்லை இந்த கோவில் இருந்து, வேற எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கையை தொடச்சிட்டு வாங்க. கையை தொடச்சிருங்க. ரெண்டு கையை தொடச்சிட்டு வாங்க. இப்படி அவ்வளவுதான். ரெண்டு தொடச்சிட்டு வரணும். இவ்வளவுதான். அது அப்படியே பின்னாடி தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி செவுத்துல வந்து தட்டுறாங்க. இப்படி அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை. ஒரு கையில சரி இதுல தட்டிட்டு இருக்கு செவுரு இருக்குல்ல அப்படின்ட்டு ஒரு தட்டி அப்பெல்லாம் தெரியல. அதான் அப்ப வேற ஒன்றும் இல்லை. சிவனுடைய அருள் தவிர இவர் தான் கணக்காளராச்சே. ஓகேவா? அதனால இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு போறது, எனக்கு சிவனுடைய அருள் தான் வேணும், வேற எதுவும் எனக்கு வேணாம். அவர் அருள் இருந்தாலும் நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி. ஓகே, பொருட்செல்வத்தோட அருள் செல்வம் பெருசு அப்படிங்கிற மாதிரி. அந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியல உனக்கு. மக்களே, எல்லார்த்தையும் பார்த்துட்டு இங்கே ராஜகோபுரம் அப்படியே உள்ளே பாருங்க. ஐயா வந்து ஒளி ரூபமாக அழகாக இருக்காருங்க. ஐயோ, மேலே பாருங்க, அருள்மிகு ஸ்ரீ பட்டீஸ்வரன் இருக்காரு பாருங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இன்றைக்கி வந்து பிரதோஷ பூஜைன்னு சொன்னால் பார்த்தீங்களா, கோவிலுடைய அர்ச்சகர் ஐயா வந்து பிரதோஷ பூஜைக்கான வேலைப்பாடுகள்லாம் தடபடலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. நந்திக்கு வந்து எண்ணெய் பூசி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி எண்ணெய் பூசணும் அப்படின்னா அந்த சிலை வந்து ரொம்ப நாள் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் செஞ்சிட்ருக்காரு. ஒவ்வொன்றா செஞ்சுட்டு ஐயா பூஜை ஆரம்பிச்சிருவார். பிரதோஷ வழிபாடு செஞ்சுட்டு ஐயாட்ட வரலாறு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க அண்ணா. நம்ம பேருங்கண்ணா? என் பேர் தேவராஜுங்க. நாங்களும் கடந்த 10 வருஷமா வந்து சாமிக்கு வந்து பிரதோஷ வழிபாடு பண்றதுக்கு வர்றேங்க. சரிங்கண்ணா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி பேரு பச்சை மரகதவள்ளி தாயார் பட்டீஸ்வர பகவான். சரிங்க. சாமி வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெகுலரா வந்துட்டு இருக்கிற சாமி கும்பிட்றதுக்கு. சரிங்கண்ணா. இதுக்கு வந்து அபிஷேக பொருள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அரிசி மாவுங்க. சரிங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருநீருங்க. திருநீர். இது திருமஞ்சன பொடி. இது வந்து சந்தனங்க. இது வில்வங்க. வில்வ பொடிங்க. சரி சரிங்க. இது அருகம்புல் பொடி. அப்புறம் இது வந்து மஞ்சளுங்க. சரிங்கண்ணா. இதுங்கண்ணா நெல்லி பொடி. சரிங்க. இவ்வளவு விதமான பொருட்கள்லாம் சேர்ந்து அபிஷேகம் ஆமாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பன்னீர்ல அபிஷேகம் பண்றது. பன்னீர். அப்புறம் தேனுங்க. தேனுங்க. ஓகே மக்கள், இங்க பாருங்க, தேன், சுத்தமான தேன் போல. சரிங்க. இதுங்கண்ணா? இது வந்துங்க தைலங்க. என்ன தைலங்க? சந்தனாதி தைலம். சரி. அக்கா சொல்றாங்க சாமிக்கு உகந்ததாம் அது. சரி. இதெல்லாம் செஞ்சு அபிஷேகம் பண்றேங்க. சரி. நீங்க எவ்வளவு காலம் வந்துட்டு இருக்கீங்க? நாங்களும் 10 வருஷமா வந்துட்டு இருக்கோம். 10 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. சரி. சரிங்க. அவளுக்கு தானேங்களா? சரி. சாமியினுடைய அருள் ரொம்ப திருப்தியா இருக்குதுங்க. நல்ல வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்குங்க. சரி. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ரன் ஆயிட்டு இருக்கு. சந்தோஷம். சிவாய நம. மக்களும் வந்து எல்லாம் பண்ணலாங்க. சாமியை வந்து பார்த்துட்டு போகலாம். சிறப்பா இருக்குங்க. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. சரிங்க அக்கா. வணக்கம்க்கா. அக்கா, நம்ம பேருங்கக்கா? பேர் சுமதிங்க. சரிங்கக்கா. தாண்டாம்பாளையத்திலிருந்து வர்றேங்க. தாண்டாம்பாளையம். ஓகே. அது வந்து ஈரோடு மாவட்டம். ஆமாங்க, ஈரோடு மாவட்டம். சரிங்கக்கா. அப்புறம் இங்க வந்து பட்டீஸ்வரரும் பச்சை மரகதவள்ளி அம்மனும் வந்து திருமண காட்சியோட இருக்கிறாங்க. அகத்திய முனிவருக்கு திருமண காட்சி கொடுத்த இடங்க இங்க. அது ரொம்ப சிறப்பு. இங்க கல்யாணம் ஆகாதவங்க யாரு வந்தாலும் ஜாதக பூஜையில திருக்கல்யாணத்துல வச்சாலும் உடனே கல்யாணம் ஆயிரு. எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குது. ஜாதகம் கொண்டு வந்து திருவாதிரை அன்னைக்கு பூஜையில வச்சு கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு போய் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்குது. இங்க வந்து வேண்டுதல் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கு வேண்டுறவங்களுக்கு வேண்டும் வரம் தர்றதுக்கு காமதேனு சிவனுக்கு பின்னாடி காமதேனு இருக்கிறது இங்க ஸ்பெஷலுங்க. சிவனுக்கு பின்னாடி அதாவது அதை வந்து நம்மளால ஷூட் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஆன்லைன்ல படனா கூட டவுன் பண்ணி காட்டுறேன். சிவலிங்கம் இருக்கு அப்படின்னா சிவலிங்கிக்கு பின்னாடி வந்து பஸ் இருக்கு. கேட்ட வரம் கொடுக்குற காமதேனு இங்க இருக்கு. காமதேனோட காட்சி கொடுக்குற லிங்கத்துக்கு பின்னாடி காமதேனோட இது வந்து வெண்கலத்துல இருக்கு. மக்கள், அடுத்த கட்டமாக ஐயர் வந்து பிரதோஷ பூஜை ஆரம்பிச்சிட்டாரு. பிரதோஷ பூஜை அப்படின்னாலே வந்து நந்திக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. முதல் அபிஷேகமே நந்திக்கு தான். காலண்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷம் சொல்லி பசுவுடைய ஒரு வந்தம் போட்டிருக்கும்.
प्रातर्मित्रावरुणा प्रातरश्विना प्रातर्भगं पूषणं ब्रह्मणस्पतिं प्रातः सोममुतरुद्रगुं भुवेम प्रातर्जितं भगमुद्रगुं भुवेम वयं पुत्रमदितेर्यो विधत्ता आध्रश्चिद्यं मन्यमानस्तुरश्चित् राजा चिद्यं भगं भक्षीत्याह भगप्रणीतर्भगसत्यराधः भगेमान्धिजमुदवदन्नः भगप्रणो जनयतो भिरश्वरीः भगवाकस्यामो भगवाकवापुरोपजं शम्भूर्मयो वायुं प्रपद्येनात्मां देवतां प्रपद्ये माममासनं प्रपद्ये प्रजापते ब्रह्मकोशं ब्रह्मप्रपदा स्वस्तिमान्तयाः स्वस्त्या स्वस्तिमानसमनो मदान्नोमत्पदन्नवः दृढाचिदारुदेशो न ऊढमाप्याजय हरिभो यस्सुतुङ्गस्सु वृषभः कल्याणोद्रो न आजितः कारुषीबलप्रदानेन ऋषभेन यजामहे ऋषभेन यजमानाः अक्रूरेणेव सर्पिहा मृधश्च सर्वा इन्द्रेण कृतनाश्च जयामसि यस्यायमृषभो हविः आदिदेवाय नमः श्रीनन्दिकेश्वरमूर्तये नमः वृषभेश्वराय नमः धर्मस्वरूपाय नन्दिकेश्वरमूर्तये नमः अत्र पुष्पार्चनं समर्पयामि சிறப்பு மக்கள், அருமையான ஒரு தரிசனம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பட்டீஸ்வரருக்கு வந்து உள்ளே வந்து தீபாவளினாலும் காமிச்சிட்டாங்க, வேறு லெவல் இருந்துச்சு. சரி வாங்க, நான் தண்ணி ரெட்டிட்டு அப்புறம் மீட் பண்ணுறோங்களே. மக்கள் மாப்பிள்ளை உள்ளே வந்து சிவனுக்கு நடராஜர் இடுற தெளிவாடானே உள்ளே வந்து ஓகே நீங்கள் ஓகே சூப்பர். உள்ள சிவனுக்கு நடராஜருக்கெல்லாம் வந்து தீபாவளி முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பாளுக்கு கும்பிட்டு சாப்பாடு. என்னடா அதே பசிக்குது மக்கள். ஓகே மக்கள், சிறப்பு. நம்ம இருங்க ஒரு நிமிஷங்க. அண்ணா மாப்பிள்ள அண்ணா போட்டு எடுத்து நம்ம மாப்பிள்ள ஆயா பேர் என்ன மாப்பிள்ள? பச்சை மரகதவல்லியா? பச்சை மரகதவல்லி அண்ணா ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொன்னார் மக்கள். நான் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டேன். நம்ம கௌதம் காட்டி விட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளே ஃபோட்டோ எடுக்க விட மாட்டார் ஐயா. ஆமாம், கருவறை எடுக்கக்கூடாது. ஆமாம், கருவறை எடுக்கக்கூடாது பாரு. நான் வந்து உங்களுக்கு காட்டணுமே அப்படிங்கிற ஒரு நட்பாசையில் வந்து கீழே மண்டி இங்கே வெளியிருந்த இடத்துக்கு உள்ளே போய் எடுக்கல, வெளியிருந்து அப்படி அந்த தீபாவளி காட்டுறது மட்டும் காமிச்சேன். ஏன்னா அது போட்டால் தான் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நீங்களும் சாமியை வழிபட்ட மாதிரி இருக்குது. சிவனை கும்பிட்டு பட்டை இட்டாச்சு, அம்மனை கும்பிட்டு திலகமிட்டாச்சு. என்ன மாப்பிள்ள? ஆமாம், நீ வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். பாபா. சரி ஓகே மக்கள், இங்கே பாருங்க மாப்பிள்ளை கூட்டமே இல்லை. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்னே. ஓகே மாப்பிள்ள, சோறு எப்போ மாப்பிள்ள போடுவாங்க? இந்த போடுவாங்க மாப்பிள்ள. குண்டா அங்கே இருக்குது, வேறு குண்டாங்க அங்கே இருக்குதா? சரி ஓகே, பிரசாதம் சாப்பிடலாம் அவங்க எடுத்து. பிரசாதம் சாப்பிட்டு ஐயர்கிட்ட வரலாறு கேட்குறோம். மக்கள் அடுத்து பாருங்கள், சுட 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 புளி சாப்பாடு ரெடி. அப்புறம் சாமிக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிரதம், சர்க்கரை பொங்கல் நல்லா மணமாக இருக்குது, நறுமணமாக இருக்குது. அதுக்கப்புறம் பருப்பு, இந்த அரிசி இருக்கிறாங்க, காப்பு அரிசிங்களா? ஸோ சாமி காப்பு சாத்துறது அந்த அரிசி சூப்பரு. நெக்ஸ்ட்டு அபிஷேக பாலுங்க. மாப்பிள்ள வா, பரிமாறலாமா? நீ பரிமாறு மாப்பிள்ள, 2 பேர் பரிமாறுங்க. சூப்பருங்க, அருமை. அடுத்த அன்னதான மக்கள். சரி ஓகே மக்கள், மாப்பிள்ளை ஆரம்பிக்கலாங்களா? ரைட் ஓகே வாங்க. நம்ம மாப்பிள்ளை சாப்பிட்றாரு.
மாப்பிள்ள சாப்பிடுங்க மாப்பிள்ள. ஃபஸ்ட்டு ஸ்வீட் ஆரம்பிக்கலாம் மாப்பிள்ள. ஸ்வீட்டா? சக்கரை பொங்கலா? எப்படி இருக்குது? மாப்பிள்ள நல்லா இருக்குதுங்களா? ஆப்பிள்லாம் போட்டுப்பாங்களே இருக்கு மாப்பிள்ள. ஆப்பிள் மாதுளை அது வந்து பஞ்சாமிரதுங்க. பஞ்சாமிரதம் இல்லை மாப்பிள்ள. பஞ்சாமிரதம் இல்லை. இல்லை அது மிக்ஸ் ஆயிருச்சு. பஞ்சாமிரதமும் சக்கரை பொங்கலும் மிக்ஸ் ஆயிருச்சு. மிஸ் ஆகிடுச்சா? நம்மளால் வந்துட்டான் பாரு. அதுதானே வார்த்தை. தெளிவாக இருப்பானே. வாடா 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 வாடா. உங்கள் சேவை போதும் அப்படின்னு உங்கள் சேவை போதுன்ட்டாங்களா? ரைட், முடிஞ்சு எல்லாத்தையும் அவ்வளோ சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ தான் சக்கரை பொங்கல் இருக்கிறீங்க. ஆமாம் மாப்பிள்ள. சக்கரை பொங்கலும் அருமையாக இருக்குங்க. அருமையாக இருக்குதுங்களா? சூப்பருங்க மாப்பிள்ள. அப்படியே இருங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கலாங்க. பாருங்க கேமரா பாருங்க, சரிங்க. நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன் மக்கள். இந்த சிவன் கோயிலில் மட்டும்தான் அன்னதானத்துலேருந்து இந்த வைப்பு கிடைக்கும். ஏன்னா எல்லா மக்களும் எல்லாருமே சமம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே மட்டும்தான் நடக்கும். சிவன் கோயிலுக்கு லேடிஸு நல்லாவே கனிவாக இருப்பாங்களா? வைப்பாக இருப்பாங்க. ஆமாம், சிவனை கும்பிட்ற லேடிஸ் எல்லாமே ரொம்ப பணிவாக இருப்பாங்க, வைப்பாக இருப்பாங்க. நல்ல ஒரு குட் வைப்ரேஷனில் இருப்பாங்க. இது புளி சாப்பாடா பருப்பு சாப்பாடான்னு தெரியல மாப்பிள்ள. பருப்பு சாப்பாடு மாதிரி இருக்குடா கொஞ்சம். இது தட்டைப்பயிரெலாம் போட்டுருக்காங்க. அது பருப்பு சாப்பாடுறா? அப்படியா? பருப்பு சாப்பாடு மக்கள். நான் தான் புளி சாப்பாடுன்ட்டு. பருப்பு சாப்பாடு பருப்பு சாப்பாடு பருப்பு சாப்பாடு. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு கண்டி வாங்கிக்கலாம். செம்மையாக இருக்குது. 4 பேர் இப்படின்னு தெரிஞ்சா இன்னொரு கரண்டி வாங்கியிருக்கலாங்கிறாங்க. 4 பேருக்கு எடுத்து வச்சுட்டு வச்சவங்களே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ போனேன்னு அவ்வளோ பிளந்துருவாங்க. செம மக்கள், அருமையாக இருக்குது. செம்ம டேஸ்ட். செமப்பா. அப்போ அந்த சாமி பிரசாதம் தான். சாமிக்கு படைச்ச சாப்பாடு எல்லாமே சூப்பர் தாங்க. கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் அது திருப்தியாக இருக்குது. அதான் பிரசாதம். அதான் பிரசாதம். A few moments later. இப்போ எடுத்துகிட்டு போகிறது சாமிங்களா? சிவபெருமானா? ஓ, ஓகே மக்கள், இறுதியாக பள்ளியறை பூஜை முடிந்தது. அருமை 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 மக்களே. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு காண கிடைக்காத பொக்கிஷம். பள்ளி அறையில் சாமியும் அம்பாலையும் வச்சு ஊஞ்சல் ஆட்டி விட்டு உறங்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு அந்தி நேரத்தில் நடத்தப்பட்டு இந்த பள்ளி அறை வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் திரும்பவும் சாமியும் அம்பாலையும் அவங்களோட இருப்பிடத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுருவாங்க. இதுதான் பள்ளியறை பூஜை அப்படின்றது. இந்த பள்ளியறை பூஜையை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளில் சில பேர் மட்டும்தான் பார்த்துருப்போம், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். நானே அன்னைக்கு தான் எத்தனையோ சிவன் கோயில் போயிருக்கேன். ஆனால் இந்த மருதூர் பட்டீஸ்வரர் கோவிலில் தான் இந்த பள்ளியறை பூஜையை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்லலாம் என்ன, அதுதான் உண்மை. சரி, ஓகே மக்களே, நீங்களும் இந்த பள்ளியறை பூஜை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சுது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதையும் கட்டாயமாக நம்மளுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க மக்களே. பள்ளியறை பூஜை இனிதே நிறைவு பெற்று ஐயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டாரு. எல்லா கோயிலும் கதவு மூடப்பட்டது. மக்கள், அன்னதானத்திற்கு பிறகு பள்ளியறையில் தூங்க வச்ச பிறகு சாமியை இறுதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளியறைக்கு வந்து முதலே வந்து பால் எடுத்து வச்சுருவாங்க. அந்த பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பருப்பு அந்த மாதிரி வந்து நிறைய நட்ஸ்லாம் போட்டு பள்ளியறையில் வச்சுருவாங்க போல். அதை வந்து ஃபைனலாக வந்துங்க எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்குறாங்க. சூப்பர் மாப்பிள்ள, வாங்குங்க மாப்பிள்ள. ஓகே ரைட், நம்மால் நம்மளுக்கு வாங்கி வந்துட்டாரு. மாப்பிள்ளை, பள்ளி அறையில் பூஜை செய்த பால். ரைட், எங்கள் நம்மளுக்கான சுபாஷ் ஆகுனா ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. இந்த பால் பாதாம் போட்டிருக்காங்க, பாதாம்லாம் போட்டு இது வந்து பள்ளி அறையில் எங்கடா கூப்பிட்றா ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்காங்க மக்கள். பள்ளி அறையில் வந்து வச்சு சாமிக்கு பரிமாறப்பட்ட பாலுங்க இது. அதை பள்ளி அறையில் வச்சுருப்பாங்க. சுபாஷே வா, போங்க உள்ளே போய் வாங்கிக்கலாம். போங்க உள்ளே போங்களே. கட்டத்து போனேன் இல்லை தண்ணி அதனால உள்ளே தானே கோயிலுக்குள்ளே போகிறீங்க சாமி பாப்பா. ஓகே மக்கள், சிறப்பு பள்ளியறை பாலும் குடிச்சாச்சு. பூர்வீகம் எப்படின்னா, சோழர்கள் காலத்தில் திருவிடைமருதூர்லேருந்து அவர் அந்த சோழராஜாவுக்கு ஒரு தோஷம் உண்டாகி அந்த தோஷத்தோடைய பரிகாரத்துக்காக
இந்த காவிரி ஆற்றுடைய படுகையில் உள்ள அத்தனை நதிக்கரையில் இருக்கிற இடத்துல எல்லாம் திருப்பணிகள் பண்றார். சிவாலய திருப்பணி பண்ணா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும்னு திருவிடைமருதூர்ல இருந்து மேற்க கோயம்புத்தூர் பேரூர் வரைக்கும் திருப்பணி பண்ணிட்டு போறாரு. ஓ. பேரூர்ல போய் அந்த திருப்பணி முடியுது. முடிஞ்சிட்டு அவர் இரவு தூங்கும்போது சிவபெருமான் வந்து கனவுல சொல்றாரு, சரி, காங்கேய தேசத்துல எனக்கு ஒரு கோவில் எழுப்பு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் காலையில எந்திரிச்சு சன்னதியில வந்து அங்க பேரூர் சன்னதியில சிவாலயத்துல வந்து கேட்கும்போது, காங்கேயத்துல நான் எந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்து பண்றது அப்படின்னு சொல்லும்போது, என்னோட சன்னிதானத்துல பசுமாட்டை வச்சு பூஜை பண்ணு, அந்த பசுமாடு எங்க போய் தன்னால பால் சுரக்குதோ அந்த இடத்துல எனக்கு கோவில் எழுப்பு, சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி கோவில் எழுப்பு அப்படின்னு சொல்லும்போது, சிவபெருமானுடைய திருவுள்ளப்படி இந்த நம்ம சிவாலயம் இருக்கிற இடத்துல தான் வந்து அந்த பசுமாடு நின்றுருக்கு. நின்று சிவலிங்கம் இப்போ இருக்கிற இடத்துல தான், பட்டீஸ்வரர் இருக்கிற இடத்துல தான் வந்து பசுமாடு பால் சுரந்திருக்கு. அந்த பேரூரில் அனுப்பிச்சு வச்ச பசுமாடு. அதனால அந்த அரசன் வந்து இந்த இடத்துல கோவில் கட்டுறாரு. நொய்யல் ஆறுன்னு பேர். இந்த நொய்யல் ஆற்றின் தென்பக்கம் கட்டுறாரு. சரி. பேரூர்லேயும் அதே மாதிரி தான், இதே அமைப்பில் தான் இருக்கும். இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி சுவாமியை திருப்பணி பண்ணுறாரு. அங்கே வந்து பேரூரில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு இடது பக்கம் இருக்கும் பச்சை நாயகி. ஓகே. இங்கே வந்து சிவபெருமானுக்கு வலது பக்கம் இருக்கு. ரெண்டுலேயும் பட்டீஸ்வரர் தான். ஆமாம். பேரூர் பட்டீஸ்வரர், மருதுரை பட்டீஸ்வரர். மதுரை மீனாட்சி அம்மன் வந்து சொக்கநாதருக்கு வலது பக்கம் இருக்கிறது மாதிரி இங்க வந்து சுவாமிக்கு வலது பக்கம் இருக்காங்க. திருமண கோலத்துல காட்சி கொடுக்குறாங்க அம்பாள். அதாவது 2 கைனால 4 கை அம்பாள் இருக்கு, 2 கை அம்பாள் இருக்கு. இங்க வந்து திருமண கோலத்துல 2 கை அம்பாள் தான் இருக்காங்க, மதுரை மாதிரி. சரி 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 சரி. அந்த வலது பக்கம் இருந்தா சுதந்திராலயம்னு பேருங்க. சுவாமிக்கு என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி அம்பாளுக்கும் இருக்கிறதாக சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. சரிங்க. இதே வந்து சுவாமிக்கு இடது பக்கம் இருக்கிற கோவில்லாம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமியோட சன்னிதானம் எவ்வளவு பெருசோ அதே அளவு இருக்கும் அம்பாள் சன்னிதானமும். அப்படி இருந்த காலகட்டங்களில் ஒரு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்த புராணங்கள் நடந்திருக்கு. அதாவது இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த மருதுரை பட்டீஸ்வரர் கோயிலை வந்து மைய சிதம்பரம்னு சொல்றாங்க. அதை பத்தின விஷயங்களை நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி நல்லா இருக்கு. சரி, வணக்கங்க. அதாவது ஒரு காலத்துல சிதம்பரம் நடராஜர் கோவிலில் படையெடுப்பு வந்த சமயத்தில் அந்த நடராஜர் சிவகாமியை வந்து பந்தோஸ்து பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஊராக அந்த சிதம்பரம் நடராஜரை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்ததில் சேரநாடுன்னு சொல்கிற நம்ம நாட்டுக்கும் கொங்கு நாடுன்னு சொல்கிற அந்த இடைவெளிக்கும் நடுவில் நம்ம ஊரில் இந்த மருதுரைங்கிற ஊர்லேயும் ஒரு இரவு தங்கி அதுக்கு வழிபாடுகள்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறது பெரியவங்கள்லாம் சொல்லி நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே ஒரு நாள் பண்ணியிருக்காங்க. பேரூர் வழியாக அப்படியே கேரளா வரைக்கும் அந்த நடராஜரை எடுத்துகிட்டு போனதாகவும் அங்கே வச்சு பூஜை பண்ணதாகவும் நமக்கு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷ காலம் இந்த மாதிரி சிதம்பரத்தில் நடராஜா இல்லாமல் வெளியிலேயே இருந்திருக்கார். ஒரு அந்த அந்த திருமேனியை வந்து பாதுகாக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவர் எடுத்துட்டு போன ஊர்ல எல்லாம் வந்து கால பூஜைகளை நிறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஊர்லேயும் பூஜை பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஊர் மருதுரையிலையும் ஒரு இரவு தங்கி பூஜை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பேரூரை வந்து மேலை சிதம்பரம்னு சொல்லுவாங்க, சிதம்பரத்தை வந்து கீழை சிதம்பரம்னு சொல்லுவாங்க, நம்ம மருதுரையை மைய சிதம்பரம், மத்திய சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கள் பெரியவங்க சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த திருப்பணி 2009 திருப்பணி பண்ணும்போது சிதம்பரம் நடராஜர் மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு கோவில் திருப்பணி பண்ண அந்த உபயதாரர் வந்து விருப்பப்பட்டாங்க.
அதற்கு இணங்க நம்ம கோவிலில் புதுசாக வந்து சிதம்பரம் நடராஜர் மாதிரியே மித்த நடராஜருக்கெல்லாம் வந்து ஜடை விரிசடையாக இருக்கும். நம்ம சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஆனந்த தாண்டவம்னு சுவாமி வந்து ஜடையை வந்து முடிஞ்சு வச்சிருப்பார். அதே மாதிரி இந்த திருமேனியை செய்யணும்னு சொல்லி சுவாமி மலையில் மெனக்கட்டு அதில் உட்காந்து நம்ம இது மாதிரி செய்யணும்னு, அதுக்கு உருவங்கள்லாம் இப்படி இருக்கணும், அவருடைய நடராஜருடைய அந்த அமைப்பு பிரகாரமே இருக்கணும்னு சொல்லி நம்ம இங்கே மருதுரையிலையும் நம்ம செஞ்சு நம்ம கும்பாபிஷேகம் 2012 செஞ்சோம். அதை இங்கே தெரியப்படுத்திக்கிறேன். சந்தோஷம். சரிங்க, நன்றி 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 நன்றி. சரிங்க, நன்றிங்க. மக்கள், இறுதியாக ஐயா, நான் மருதுரை பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வர்றதுக்கு வழி எப்படிங்க வர்றது? காங்கேயத்துலேருந்து நத்தக்கடையூர் வர ரூட்டில் மருதுரை பிரிவுன்னு போட்டிருக்கும். அதில் வந்து இறங்கி ஆட்டோ வச்சுட்டு வரலாம். பஸ்ஸு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது. காலையில் 7:30க்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 6:30க்கு. இந்த இதுதான் பஸ் டைமு. அப்புறம் ஈரோடு போகிறதுக்கு வேணால் நிறையா டைம் பஸ் இருக்குது. அப்படி தான் வரணும். சரி 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 சரி. ரைட், ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல விடைபெல் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை உங்கள் கேசவன், உங்கள் சுப்பு என்கிற சுப்பராய பெருமாள், உங்கள் கௌதம், உங்கள் போஸ்ட்மேன் தாத்தா. பாய் தாத்தா, பாய் சொல்லுங்க. பாய். மாப்ள எப்பயும் நம்மளோட சிம்பிள். ஓகே, எப்படி வைங்க? இப்படி ஓகேவா? சூப்பருங்க. ஓகே, பாபா. பாபா சொல்லுங்க. பாபா.